வாமா. முக்கியமான விஷயம்னு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர சொல்லிருக்கீங்க. என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா. பாசு அவன் பொண்ணுக்காக புதுசா ஒரு வீடு வாங்கியிருக்காமா. அது சம்பந்தமா பத்திரம் எழுதி வாங்கணும். அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இத நீங்க போன்லயே சொல்லிருக்கலாம்ல. நான் எதுக்குங்க? போன்லயே சொன்னா சாட்சி கையெழுத்து யார் போடுவாங்களா? சாட்சி கையெழுத்து நானா? என்னம்மா சொல்றீங்க? ஏங்க, நீங்க தான் எனக்கு பணம் கிடைக்கவே பேங்க்ல ஷூரிட்டி கையெழுத்து போட்டீங்க. நான் எப்படி உங்களுக்கு சாட்சி கையெழுத்தா? அதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன வினோதினி, நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு தகுதி போதாதா உனக்கு? இங்க பாரு, நாங்க நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறவங்க தான் சாட்சி கையெழுத்து போட முடியும். பொறாமப்படுறவங்க இல்ல. அப்படியெல்லாம் நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது உங்க குடும்பம் மட்டும்தாம்மா. சொல்ல போனா எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க நீங்க மட்டும்தாம்மா இருக்கீங்க. நீ போட்டாதான் அது சரியா வரும். அதான் உன் குடும்பத்தை கொலசாமியா தாங்குற நீ கையெழுத்து போட்டாதான் அந்த சாமியே போட்டா மாதிரிமா. அதனாலதான் ஏன் சாட்சியா இந்த மீனாட்சிய கூப்பிட்டேன். சரிதானே? பெரிய வார்த்தையெல்லாம் எதுக்குமா? நீங்க நல்லா இருந்தாலே எனக்கு சந்தோஷம்தான். இப்படி மனசார வாழ்த்த உன்னால மட்டும்தான் வினோதினி முடியும். அதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். வாசு அவங்க வந்துட்டாங்களா? இவங்க தான் சார். நல்லது. நமக்கு 3ஆம் நம்பர் டோக்கனு நல்ல நேரம் 11 மணிக்கு. அதுக்குள்ள நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலாம். வாங்க இப்போ உள்ள போலாம். சரி. வாங்க போலாம். வாங்கம்மா. நம்ம டோக்கன் நம்பர் 3. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அங்க இருங்க. சரி சார். அம்மா வெயிட் பண்ணலாம். உட்காருங்க. சரிங்க சார்.